இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் நிலவட்டமாக. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நல்லவனா இருந்தா நல்லவனா மட்டும்தான் இருக்க முடியும், ஆனா நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரு இந்த டயலாக வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நல்ல எண்ணங்கள் இருந்தால் நாம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. என்னுடைய ரிலேட்டிவ்லயே ஒரு சகோதரர், கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் அவங்க, சரிங்களா? ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அவங்க. அவங்க சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது அவங்களுடைய தாயார வந்து இழந்துடுறாங்க. பின்னால ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாதான் முன்னேறாங்க. அவங்களுக்கு 4 பேருன்னு சொன்னேன் இல்லையா, 4 அண்ணன் தம்பிங்க அப்படின்னு. ஒருத்தர் வேலை பார்த்து ஒருத்தரை படிக்க வைக்கிறது, ஒருத்தர் சம்பாதிச்சு இன்னொருத்தர் குடும்பத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு உதவிகள் பண்றாங்க. எந்த அளவுக்கு, இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பேணி பாதுகாத்தா நம்மளுடைய உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றோம், சொந்தக்காரன் தான் சூனியம், சொந்தக்காரனுக்கு தான் 1 ரூபாய் கொடுக்க கூடாது, சொந்தக்காரனை தான் பக்கத்திலேயே சேர்க்க கூடாது, அது கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை நம்பவே கூடாது, அடுத்தவனை நம்பிடலாம், பக்கத்து வீட்டுக்காரனை நம்பிடலாம், கூட பிறந்தவங்க எல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதுக்கு உதாரணமா ஏன் கண்ணு முன்னாடி பார்த்த விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்ன ஆகுது, கூட பிறந்த தம்பிகளுக்கு வந்து அண்ணன் தம்பிங்களுக்கு இவர் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது இன்னொருத்தங்க கையை கொடுத்து தூக்குறாங்க. ஒருத்தரும் படிப்படியா முன்னேறாங்க. பயங்கரமான வளர்ச்சி வருது. எல்லாரும் இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, தோப்பு வாங்குறாங்க. பயங்கரமான வளர்ச்சி வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறனால மட்டுமே. ஏன்னா தாய் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு பிள்ளையோட விட்டுறாதீங்க, ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ஆதரவா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு உதாரணமும் இவங்கதான். ஏன் ஒரு பிள்ளை மட்டும் பெக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணமும் இதுதான். என்னன்னா பேச்சு துணைக்கு கூட இன்னொரு பிள்ளை இல்லாம இருந்துரும். இப்போ எங்க பக்கத்து வீட்டுல என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க டீச்சர், ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை போதும், நம்ம வேலை பழுவுல இருக்கோம், சோ நம்மளால பிள்ளைங்களை வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய மட்டுமே பெத்துக்கிறாங்க. அந்த பிள்ளையும் ரொம்ப லேட்டா பெத்துக்கிறாங்க. கட்டில்ல இருந்து, ஒண்ணுமே இல்ல, கட்டில்ல இருந்து கீழே விழுந்த பிள்ளைக்கு தலையில அடிபட்டு பிள்ளை வந்து பின்னால மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளையாவே மாறிடுச்சு. அவங்க நினைச்சாலும் திரும்ப பிள்ளையே பெத்துக்க முடியாதுங்கிற சூழ்நிலை. இப்ப அவங்க அழுகுறாங்க, நான் இல்ல, நான் போயிட்டேன்னா எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நான் போயிட்டேன்னா என் பிள்ளைய யாரு பாத்துப்பா. அவங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கும், அந்த பையனுக்கு 18 வயசுதான் இருக்கும். அந்த தாயும் தகப்பனாரும் இப்ப அழுகுறாங்க. அழுகு என்ன புண்ணியம் சொல்லுங்க? நிறைய பேரு எனக்கு ஒரு பிள்ளை போதும், நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு அவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, நான் எப்படி பெக்க முடியும், நான் எப்படி வளர்க்க முடியும்? இறைவன் சொல்றான், பெக்கிறது மட்டும்தான் உங்களுடைய கடமை, வளர்க்கறத நான் பாத்துக்கிறேன், நீங்க பிள்ளைங்க சிசுல கூட அழிச்சிடாதீங்க அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்றான். நம்ம ஆனா புள்ள பெத்துக்கவே யோசிக்கிற காலகட்டம் இது. சோ இப்படி 4 பிள்ளைங்க அந்த தாய் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த தகப்பனாரும் வேலை பாக்குறாங்க. காய்லாங்கடையில பொருட்கள் கொடுக்கறது, விற்கிறது, அந்த மாதிரி பொருள் வாங்கி பொருள் விற்கிற வேலைகள் அவங்க பாக்குறாங்க. பின்னால அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா வளர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நல்ல எண்ணத்தோட இருந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உதவி செஞ்சு இன்னைக்கு அந்த தெருக்குள்ள அவங்க விவிஐபி கூட இல்ல, விவிஐபி அந்த நிலைமைக்கு அவங்க முன்னேறாங்க. காரணம் நல்ல எண்ணம், தன்னுடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்யற குணம் இருந்த ஒரே காரணம். சோ என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம வந்து பெருமையா சொல்லுவோம், நான் கண்ணால பாக்குறேங்க, நிறைய இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை, ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 பிரான்ச் வச்சிருக்காங்க அவங்க. ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், நிறைய பிரான்ச் வச்சிருக்காங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க, ரத்த சொந்தங்களையே அவங்க கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கண்டுக்காம விட்டுட்டு நாங்க வெளியில உதவி செய்யறோம், கஷ்டப்படுற மக்களுக்கு செய்யறோம், நாங்க கல்விக்கு செய்யறோம், நாங்க பள்ளிக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்றாங்க. ஆனா சொந்த ரத்தம் வந்து யாரினுடைய உதவியும் இல்லாம யாராவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஆனா இவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா சொந்தங்களை கைவிட்டுட்டு நீங்க மேல வர்றதுல என்ன புண்ணியம் சொல்லுங்க? சொந்தக்காரவங்களுக்கே நீங்க பாக்கல, முதல்ல நம்ம வீட்டுல ஓட்டை எங்க இருக்கோ அதை தானே அடைக்கணும், அதுக்கப்புறம் தானே நம்ம மேல வரணும். அப்ப நீங்க உதவி இன்னும் நீங்க நிறைய பேருக்கு செஞ்சீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு முன்னேறுவீங்க, உங்களுடைய முன்னேற்றம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும், அதுல உங்களுக்கான அபிவிருத்தி எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சோ கண்டிப்பா குடும்பத்தார்களுக்கு உதவி செய்யுங்க, கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க.
அதை விட்டுட்டு நம்ம வெளியில உள்ளவங்களுக்கு உதவி செய்யறதுனால பெருமை மட்டும்தான் கிடைக்குமே தவிர அதற்கான நன்மைகள் கிடைக்கும். ஆனா குடும்பத்துல உள்ளவங்களை விட்டுட்டு நம்ம செய்யறதுல எந்த ஒரு புண்ணியமுமே கிடையாது. சோ கூட பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நில்லுங்க, அவங்களுக்கு தோள் கொடுங்க, பின்னால அந்த விஷயமே உங்களுக்கு தோள் கொடுக்கும்.